ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள். அதிக காடுகள் அப்படின்னா அவங்க எதை மென்ஷன் பண்ணி கேட்குறாங்கன்னா, ஏரியா அப்படின்னா பரப்பளவு. ஓகேவா? எந்த மாவட்டத்தில் அதிகமான காடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஈரோடு சொல்கிறாங்க. பரப்பளவு சதுர கிலோமீட்டரில் சொல்லியிருக்காங்க 2295. அடுத்த மாவட்டம் கோயம்புத்தூர் 1985, திண்டுக்கல் 1877, வேலூர் 1824, அதே மாதிரி நீலகிரி 1731, தருமபுரி மாவட்டம் 1702. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நமக்கு கிலோமீட்டர் எவ்வளவுன்றதை நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது, அதுமாரி மாவட்டங்களின் வரிசையை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக அப்படின்லாம் சொல்லி கேட்கலாம். இது ஆக்சுவலி குரூப் 4 கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதில் கூட இதை வச்சு தான் கேட்டிருந்தாங்க. இது புது புக்கில் ஃபஸ்ட்டு தருமபுரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஈரோடுன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். ஈகோ தினமும் வேண்டாம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஈகோ தினமும் வேண்டாம். ஈ அப்படின்னா ஈரோடு, கோ அப்படின்னா கோயம்புத்தூர், தினமும்ல தி அப்படின்னா திண்டுக்கல், வேண்டாம்ல வே அப்படின்னா வேலூர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீலகிரி, தருமபுரி. ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு 3 நாள் வச்சு தான் நமக்கு கேட்பாங்க. லாஸ்ட் 2 நீங்கள் படிச்சுக்கோங்க. நீலகிரி, தருமபுரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தருமபுரி நம்பர் 1ல் இருந்துச்சு, இப்போ லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்றத கூட ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈகோ தினமும் வேண்டாம். ஈ அப்படின்னா ஈரோடு, கோ அப்படின்னா கோயம்புத்தூர், தினமும்ல தீனா திண்டுக்கல், வேண்டாம்ல வே அப்படின்னா வேலூர். ஓகேவா? ஸோ ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல் இங்கெல்லாம் ஏன் அதிகமான காடுகள் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். தருமபுரியெல்லாம் அதிகமான காடுகள் இருக்குது அப்படின்னா, அங்கே மேக்ஸிமம் எந்த மாதிரியான காடுகள்னால் பசுமை மாறா காடுகள் கிடையாது, முட்புதர் காடுகள் நிறைய இருக்கும். ஓகேவா? வெப்பமண்டல காடுகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி காடுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ஈகோ தினமும் வேணாம். இந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈகோ தினமும் வேண்டாம். ஈனா ஈரோடு, கோனா கோயம்புத்தூர், தீனா திண்டுக்கல், வேண்டாம்ல வே அப்படின்னா நமக்கு என்னது வேலூர் வந்துடுது. அதே மாதிரி ஃபஸ்ட்டில் இருந்த தருமபுரி இப்போ லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா? இடையில பார்த்தோம்னா 5வது மாவட்டமாக நமக்கு என்ன வருது அப்படின்னா நீலகிரி வருது. ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வேலூர், நீலகிரி, தருமபுரி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்கலாம். தேங்க்யூ.